நம்ம ஜீவா அக்வாரியம் வந்து புதுசாக ஸ்டாக் போட்டிருக்கோம். என்னென்னு பார்ப்போம். ஆனால் இந்த வாட்டி போட்டது வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே உள்ள ஸ்டாக்கே பழைய ஸ்டாக்கே கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலார் பேட்டு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 15/8/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி உள்ள ஸ்டாக் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலார் பேட்டு எல்லோரும் வந்து ப்ரீடிங் சைஸ் கேட்டிருந்தாங்க. கடக்கு ஒரு 3 பேர் தான் போட்டிருக்கோம். ரொம்ப பெருசு போலார் பேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. யாருக்கு தேவை நீங்கள் வந்து ப்ரீடு பண்ணணும், குட்டி எடுக்கணும்னா நல்லா இதெல்லாம் இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 150க்கு மேலே முட்டை வைக்கும். மாதத்துக்கு 2 வாட்டி முட்டை வைக்கும். அந்த மாதிரி சைஸ் எல்லாமே ரொம்ப பெருசு. இல்லை நேரில் கூட வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 3 பேர் தான் போட்டோம். ஒரு 2 பேர் கேட்டாங்க, நான் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் போட்டேன். ஏன்னா வாங்குவாலாம் தெரில, அதுக்காண்டி 3 பேர் தான் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா ரொம்ப நாள் கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. ஆனால் வந்தது இல்லாமல் எல்லாம் சண்டை போட்டு டைலில் நல்லா பிஞ்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிருக்கு. ஃபீமேல் பீட்டாவில் ஒரு 20 பீஸு ஓரளவு நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் ஜீப்ரா ரொம்ப போடல, 30 கிட்டே தான் போட்டிருக்கு. இந்த பாருங்க கலர், ஆனால் நல்ல குவாலிட்டி, நல்ல சைஸுமே கலர் ஜீப்ரா அவ்வளோதான் இதில். அப்புறம் வந்து ஷார்க்கு எல்லாம் நல்லா தான் வந்துச்சு. என்னதில் ஒயிட்டு மட்டும் கவரில் வரமும்ல ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. வந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கலங்கலாயிருச்சு. வந்து ஒரு 5 கிட்ட 8 கிட்ட இறந்து போச்சு. இப்போ தான் தூக்கி போட்டேன். ஒயிட் என்னன்னு தெரில, நேற்று வரமும்லேயே ஒரு மாதிரி கவர்லேயே சுற்றுச்சு எல்லாம். அது சரி செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒயிட்டில் ஒரு 20, பிளாக்கில் ஒரு 30 போட்டிருக்கோம். தெரியல தெரில, தண்ணி ரொம்ப கலங்கலாயிருச்சு. இதை விட்டுருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் மாலியில் வந்து ஒரு 20 கிட்ட போட்டிருக்கோம். நல்ல பிளாக்கு, நல்ல குண்டுன்னு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நம்ம கடையில் பலூன் மாலி எல்லாம் விடும்படியே, அதுக்காண்டி போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு ஒரு எத்தனை கிட்ட இருக்குது, ஒரு 7 கிட்ட இருக்குது. 7ல் ஒரு ஒன்றே மட்டும் பிளக் கார்டு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி கிடைக்கல. இந்த ஃபுல் ப்ளூ, அப்புறம் இது நல்ல கலரு, எல்லாம் ப்ளூ மெடிசன் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி தெரியுது. இங்கேங்க பிளக் கார்டை பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. நீமோ நல்ல சைஸு பெருசுங்க. குவாலிட்டி பாருங்கள், நல்ல சைஸ் பெருசு. இந்த இதுக்குள்ளே கூட வச்சு காட்டுறேன். கலர் நல்ல கலர். ஒரு சின்ன 10 இன்ச்சு டேங்க் வச்சுருக்கீங்கன்னா அதை போட்டு வளர்க்கலாம், நல்லாயிருக்கும். மொத்தம் வந்து பீட்டாவில் வந்து ஒரு 7 கிட்ட எடுத்துருக்கோம். வேறு ரெட்டு ஒன்று கிடந்துச்சு, எந்தருங்க ஃபுல் ரெட்டு. அப்புறம் வந்து மாலி வந்து நல்ல பெரிய சைஸு. இவ்வளோ நாள் இந்த சைஸு கிடைக்கல, இப்போ நல்ல பெரிய சைஸு. எல்லாமே குட்டி போடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு குட்டி போடுற மாதிரி வேணும் அப்படின்னா டபக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சீக்கிரமே குட்டி போடுறது வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மாலிக்கிட்ட இருக்குது. ரொம்ப போடல, ஏன்னா அடுத்த மாதம் மாதிரி நீ ஸ்டாக் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பியில் வந்து மிக்சடு கப்பி தான் போட்டோம். மிக்சடு கப்பி தான், ஆனால் வால்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. நல்லாவே இருக்குது. குட்டி போடுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நல்லா ரெட் கலரில் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிட்ட தான் போட்டிருக்கோம் கப்பி. ஏன்னா இன்னமே நம்மக்கிட்ட பெருகிடும், அதனால 40 போட்டிருக்கோம். அப்புறம் கொய் போட்டோம். இதே மாதிரி கொய் நான் இந்த வாட்டி கலராக போடுவோம் அப்படி பார்த்தேன். ஆனால் கலர் கிடைக்கல, எல்லாமே கோல்டு. இந்த முன் தொட்டியில் இருக்குது. முன்னுக்கு வந்தா இருக்கு பாருங்க. இதில் ஒரு 20 பீஸ் கிட்ட போட்டிருக்கோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் காட்டிட்டேன். அப்புறம் இந்த கேட் பீஸ் கிடக்கு. உங்களுக்கு தேவகோட்டில் இருக்கீங்கன்னா, தேவகோட்டில் இருக்கிய பெரிய இடம் வச்சுருக்கீங்கன்னா அந்த கேட் பீஸ் வாங்கி போடுங்க. நல்லா துருதுருன்னு தான் இருக்குது. நான் எடுத்து முன் தொட்டியில் விட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற மீனை வந்து இது பண்ணிடுது, கடிக்க போகுது. ஒரு தனியாக வச்சு கேட் பீஸாக விட்டு வளர்த்தீங்கன்னா வளர்க்கலாம். நல்லா ஆக்டிவான இருக்குதுங்க. நல்ல சைஸ் வந்து கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது. இன்னும் 2 இன்ச்சு வந்துச்சுன்னா 1 அடி. நீங்கள் ஒரு 3 அடி தொட்டி வச்சுருக்கீங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அதில் வளர்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்கோங்க. நம்ம கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் அடித்து பாருங்கள். ஜீவா அக்வாரியம் தேவகோட்டைன்னு அடிச்சிங்கன்னா நம்ம கடை லொக்கேஷன் காட்டும். அதை பார்த்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வாட்டி இவ்வளோ தான் ஸ்டாக்கு, கம்மியாக தான் போட்டிருக்கோம்.